எம்எஸ்வி ராமமூர்த்தி, இசைஞானி இளையராஜா, இசைப்புயல் ஏஆர் ரகுமான். அந்த வரிசையில் வல்லவனுக்கும் வல்லவன் வரத்தான் செய்வான் என்பது போல நம்ம ராக்ஸ்டார் அனிருத் வந்தார். உடனே இவங்க எல்லாத்தையோடையும் ராக்ஸ்டார் அனிருத் தான் திறமையானவர் அப்படிலாம் நம்ம சொல்ல வரவே இல்லை. அவர் பார்த்தீங்கன்னா யூத்தோட பல்ஸை பிடித்து கொண்டு அவங்களுக்கு என்ன தேவையோ அதை கரெக்டாக கொடுத்து மிகப்பெரிய ஸ்கோர் பண்ணார். விளைவு 2011 இப்போ வரைக்கும் ராக்ஸ்டார் அனிருத்தோட சாம்ராஜ்யம் தான். ஸோ ரகுமான் கூட பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் தேங்கிட்டார்னு சொல்லலாம், அல்லது கொஞ்சம் பின்னாடி இருக்காருன்னு சொல்லலாம். ஆனாலும் தக் லைஃப்பில் மிரட்டிட்டாரு, அதை யாராலையும் மறுக்க முடியாது. இப்போது அனிருத்துக்கு அப்புறம் வேற எவன்டா யாருமே இல்லை அப்படிங்கும்போது எங்கிருந்து வந்தான் அப்படின்னு கேட்குற அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்தார், பட்டையை கிளப்புனார். திடீர்னு ஒரு படம் கூட ரிலீஸ் ஆகாத நேரத்தில் கிட்டத்தட்ட 8 படங்களுக்கு மேலே சைன் பண்ணிட்டார். யாரை பற்றி சொல்லிட்டு இருக்கேன்னு உங்களுக்கே தெரியும். அறிமுக இசையமைப்பாளர் சாய் அபயங்கர், அவரை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கோம். பாருங்கள், அவர் ஒரு 2-3 ஆல்பம் தான் வெளியிட்டார். அதுக்குள்ளே ஏகப்பட்ட படங்கள், பெரிய படங்களுக்கு மியூசிக் பண்ணுறாரு. சூர்யாவோட கருப்பு, சிம்பு படம், சிவகார்த்திகேயன் படம், எத்தனை படம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜெயம் ரவி படம், இப்படி ஏகப்பட்ட ஹீரோக்களுக்கு கிட்டத்தட்ட 8 படங்களுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம சாய் அபயங்கர் தான் மியூசிக் பண்ணுறாரு. இது எப்படா சாத்தியம் அப்படின்னு கேட்டால் எல்லாரும் அட்லி தான் சொல்கிறாங்க. என்னன்னா அட்லி அவர்கள் அல்லு அர்ஜுன் வச்சு எடுக்கிற பிரம்மாண்டமான படம், கிட்டத்தட்ட 600 கோடிக்கு மேலே பட்ஜெட் ஆகுது. அந்த படத்துக்கு ரகுமான் தான் பண்ணுவார், அனிருத் தான் பண்ணுவார்னு பார்த்தா சாய் அபயங்கரை கூப்பிட்டு வந்துருக்காரு நம்ம அட்லி அவர்கள். அப்போது எந்த அளவுக்கு அவர் நம்பிக்கை இருக்கும்னா, ஆக்சுவலி இதே சாய் அபயங்கர் அனிருத்தோட அந்த மியூசிக் ஸ்டுடியோலேயே இருந்து தன்னுடைய திறமையை இவர்களுக்கு புரிய வைத்தாராம். அதாவது அனிருத்துக்கு அவ்வளவு சப்போர்ட்டாக இருந்தாராம். இதை பார்த்த அட்லி தான் தன்னுடைய இவ்வளோ பெரிய பேன் வேர்ல்டு படத்துலேயே அவரை யூஸ் பண்ணிக்கிறாரு. ஸோ மற்ற இயக்குநர்களும் பார்த்தீங்கன்னா அவரை யூஸ் பண்ணுறாங்க. இதில் உள்ளடி வேலை இன்னொன்று சொல்கிறாங்க. என்னென்னா சிம்புவும் தனுஷும் பார்த்தீங்கன்னா அனிருத் மேலே செம காலில் இருக்காங்க. நமக்கே தெரியும், தனுஷும் அனிருத்தும் அடிக்கடி சண்டை போட்டுக்காம மறுபடியும் சேருவாங்க. மறுபடியும் பெருசாக மனசாபம் ஆயிடுச்சாட்டிருக்கு. ஏன்னா சமீபத்திய தனுஷ் படத்தில் அனிருத் இல்லை. அதே மாதிரி பாருங்கள், சிம்பு படத்துக்கு நம்ம அனிருத்தர்கள் மியூசிக் பண்ணவே இல்லை. பண்ணாலும் கூட ஏதாவது காரணத்தை சொல்லி நழுவிடுறாரு. அவங்க 2 பேரும் சேர்ந்த ஒரே ஒரு பீப் சாங், அதுதான் சிம்புக்கு மிகப்பெரிய கெட்ட பேராச்சு. ஸோ இதனாலே என்ன தெரியல, அனிருத் மேலே செம்ம காண்டில் இருந்திருப்பாங்க போல். 2 பேரும் பிளான் பண்ணி தான் அனிருத்துக்கு பதிலாக சாய் அபயங்கரை தங்களுடைய படங்களில் மியூசிக் பண்ண வைக்கிறாங்க. அது மட்டும் கிடையாது, தனக்கு தெரிந்த இயக்குநர்கள், ப்ரொடியூசர்ஸ் எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி இந்த சாய் அபயங்கர் பையனை யூஸ் பண்ணுங்கள், மிகப்பெரிய திறமசாலி, அவன் மேலும் மேலும் உயர்வான் அப்படின்னு சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணி பல பட வாய்ப்புகளை வாங்கி தந்திருக்காங்களாம். ஸோ சாய் அபயங்கருக்கு மிகப்பெரிய இவ்வளோ பெரிய அறிமுகம், மிகப்பெரிய காரணம் அனிருத்தோட மனஸ்தாபம் ஏற்பட்ட சிம்பு, தனுஷ் மற்றும் அட்லி. ஸோ இது குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்.